வெல்கம் டு கல்பனாவின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு பச்சரிசியும் 1 கப்பு பச்சை பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அது மாதிரி 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கப்பு எடுத்துருக்கிறதுனால 6 கப்பு தண்ணி ஊற்றி நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த ஊற வச்ச அரிசி பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம். கூட 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து 4 இல்லை 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு பேனில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பேனை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க அரிசி பருப்பை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்போது ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள், 1/4 ஸ்பூன் ஜாதிக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது வேகிற சமயத்தில் இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஸ்டவ் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு பாதி வறுபடும் போது கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சக்கரை பொங்கல் சூப்பராக தயாராகியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.